ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பல அப்டேட்லாம் இல்லை, ஒரு ரெண்டு அப்டேட்டு, அப்புறம் ஒரே ஒரு லிங்க்கு தான். ஏன்டா இவ்வளோ கம்மியாக வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வேறு எந்த அப்டேட்டும் இன்னும் வரல கைஸ். அதனால் இப்போதைக்கு ஓகே இருக்கிறத அள்ளி போட்டு வருவோமே, அள்ளி போட்டு வந்துட்டேன். முதல் அப்டேட் என்னடான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மாஸ்க்குன்னு ஒன்று புதுசாக கொண்டு வர போகிறானுங்களாம். நம்ம எப்படி அந்த கிளாத்திங்கில் ஹேட்டு அந்த மாதிரிலாம் மாட்டினோம், அதே மாதிரி யானை மாஸ்க் போட்டுக்கிட்டு நம்ம கேட் நிற்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருந்திருக்காங்க. இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன். இப்போதைக்கு இதை பார்த்தா மாஸ்க்கு போடுற மாதிரி தான் இருக்குது. இல்லாட்டி இது ஆர்ஜிஎஸ் மெனு மூலிமா கொண்டு வரதான்னு எனக்கு தெரில. ஆனால் இது அந்த மாஸ்க்கு மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு ரெண்டாவதாக நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன். நான் போன தடவை போட்ட வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த புது ட்ரெயினுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம அந்த ஏதோ ஒரு சேலஞ்சு சொன்னோம்ல, அதில் கூட அந்த சிலிண்டர்லாம் வெடிக்கிற மாதிரி வைக்க போகிறானுங்க அப்படின்னு. அது ஆக்சுவலி அந்த இது தான். ஆனால் நான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் என்னென்னா, இப்போதைக்கு நம்ம ட்ரெயினில் போய் மேலே நிற்க முடியாது மூமெண்ட்டில் இருக்கும்போது. ஆனால் ஹல்க்கு வந்து ட்ரெயின் மூமெண்ட்டில் இருக்கும்போது தான் நிற்கிறான். அதனால் இதில் சொல்ல வர்றது என்னென்னா, புது அப்டேட்லாம் இல்லை, நீங்கள் ட்ரெயினில் தாராளமாக அது மேலே போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்ல வரானுங்க. நான் அதை மாற்றி சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. இப்போதைக்கு இந்த ரெண்டு அப்டேட் தானா. அந்த லிங்க் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்தோன்னே பாதி பேருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு ரொம்ப நம்ம பயங்கரமான கெஸ்ட்டை வரவேற்றுருவோமா. இப்போதைக்கு வாங்க, இதை பார்த்துட்டு யாரும் பயந்துடாதீங்க. இப்போதைக்கு நம்ம இதை கும்பலாக அப்படியே பண்ண போகிறோம். அடேங்கப்பா, இப்போதைக்கு இதுங்களோட ஆர்மி அப்படியே க்ரியேட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். இருங்க க்ரியேட் பண்ணிடுவோம் முதல்ல, அதுக்கப்புறம் இதோட அழகான உருவத்தை பார்ப்போம். இப்போதைக்கு ஓரளவுக்கு பார்க்கலாம் நீங்கள். ஆனால் பாதி பேருக்கு பார்க்க பிடிக்காதுன்னு தெரியும், ஏன்னா எனக்கே பார்த்தா பிடிக்கல. சரி ஓகே, இந்த வாம் பிடிக்கிறவங்க பார்க்கட்டுமேனு இதான் நம்ம வாம் படை. இருங்க மேலே போயிட்டு ஹெலிகாப்டர் ஷாட் பண்ணுவோம். இதுங்களை பார்த்து என்னதுடா அதுன்னு கேட்டிங்கன்னா, இதான் நமக்கு ஆர்ஜிஎஸ் மெனுவில் வந்திருக்க புது வாம். இதுக்கு ஃப்ரண்ட்டில் இவ்வளோ பெரிய வாய், அதுக்கப்புறம் ஸ்னேக் மாதிரி பாடி. இதுங்க தான் த வாம் ஆர்மி அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் இதுங்களை இப்போ சுட்டோம் நம்மளை அதை விட மோசமாக அடிக்குங்க. இருங்க, இதை போயிட்டு நம்ம தனியாக போய் ஒரு இதை செஞ்சு பார்ப்போம். முதல்ல ஏதாச்சும் ஒரு இதை எடுப்போம். பரவாயில்லையா, ஒரு ராக்கெட் லான்ச்சர்லேயே போட்டாச்சு. எங்கள் கண்டபடி சுட்டு பார்ப்போம். ஐயோ பரவாயில்லையே, இந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஈஸியாக சுட முடியுது. சரி கண்டபடி சுடுறேன், கமான். ஓகே, இப்போதைக்கு இதை வச்சு சுட முடியுதான்னு பார்ப்போம். ஓ நல்ல வேலை மிஷின் கனை வச்சு சுட்டு கொண்டாச்சுல. பார்க்க கொடூரமாக இருக்குது. சரி ஓகே விடுங்க, இப்போ ஸ்னைப்பர் பண்ணி பார்ப்போம். பரவாயில்லையே, எதில் சுட்டாலும் இது சாவுதியா. சரி ஓகே வாங்க, இப்போ ஏகேயை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ கரெக்டாக கொடூரமாக அது ஓடி வருதே. கமான் செத்துரு. ஐயோ இது மட்டும் எனக்கு சாக மாட்டேங்குது. ஓகே ஃபைனலாக இப்போ பிஸ்டல். ஐயோ ரெண்டுங்க வந்து அடிக்குதே, காப்பாற்றுங்க. பிஸ்டல் வச்சு இதுங்களை கொல்லக்கூட முடியாது போலையே. ஐயோ நான் சாக போகிறேன். பிஸ்டலை வச்சு மட்டும் இதுங்களை கொல்ல முடியாது, மற்றபடி எல்லாத்தையும் வச்சு கொல்லலாம். இருங்க இப்போதைக்கு நான் இன்னும் ஒரு 2 பொருட்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த 2 பொருட்களை ட்ரை பண்ணிடலாம். ஓகே இப்போதைக்கு வாங்க நம்ம டெஸ்ட்டை ஆரம்பிப்போம். இதான் நம்மளோட டெஸ்ட் சப்ஜெக்ட் நம்பர் 1. இப்போதைக்கு இதுங்களுக்கு மேலே கிரனேட் போட்டால் நிற்குமா? நிற்கிது. ஐயோ அது நம்ம டேங்க்கு மேலெலாம் போடுது. இந்த டேங்க் வச்சு ஒரு இது செய்யலான்னு தான் பார்க்குறேன். கமான் ஒட்டிடு. முடிஞ்ச வரைக்கும் அது மேலே எல்லா இடத்துலையும் போடுவோம். ஓகே முடிஞ்ச வரைக்கும் போட்டாச்சு. இதை வச்சு கொல்ல முடியுமா? வாங்க பார்த்துடலாம். ஓகே இதை வச்சு கொல்ல முடியுது. இப்போதைக்கு ஃபைனலாக நம்ம ஒரே ஒரு கடைசி டெஸ்டிங் அதை சொன்னதுக்கப்புறம் இது எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம டேங்க் வச்சுட்டு வந்து பார்க்க போகிறோம். இது நம்ம டெஸ்ட் சப்ஜெக்ட் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம் நினைக்கிறேன். நம்ம அத்தனை டெஸ்ட் சப்ஜெக்டை கொண்டோம். சரி வாங்க
இதையும் சாவடிச்சு பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஓகே, முதல்ல ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டேங்க் எடுத்தே 14 ஆச்சு. கமான் திரும்பிடு. திரும்பியாச்சு. பரவாயில்ல, பேசாமல் ஆசை தீர எல்லாத்தையும் கொண்டு வந்து கொள்ளாமா? சரி, ஓகே வாங்க அந்த ஆர்மியை இப்போ கொண்டு வருவோம். கமான் கொண்டு வந்தாச்சு ஆர்மியை. இனிமேல் நம்ம வேலை டேங்க் எடுத்து இதுங்களை கொல்ல வேண்டியதான். கேட்டால் இதுங்களை ஏலியன் இன்வேஷன்னு சொல்லுவோம். அப்படியே சுற்றி சுடுவோம். ஆனால் சுற்றி சுடுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லையே போலியே. இதை வச்சு ஒன்றும் அவ்வளோ அக்யூரேட்டாக அடிக்க முடியல. என்னையா அது எங்கெங்கேயோ அடிக்குது. கமான், இதுங்களுக்கு கொஞ்சமாச்சு சாவடிச்சிடலாம் இருங்க. அப்போ தான் எனக்கு ஆசை தீர கொண்டமாக இருக்கும். யாருக்காச்சும் இந்த புழுவை பார்த்து பிடிக்கலன்னா இதை இப்படியும் வச்சு கொல்லலாம். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. அதனால தான் இதை இப்போ கொண்டுகிட்ருக்கேன். ஏன்னா எந்த விலங்கையும் நம்ம இப்படி கொடூரமாக ஆர்மியெல்லாம் வச்சு கொன்னது கிடையாது. ஆர்மி மாதிரி வர வச்சு. ஆனால் எனக்கு இதை பார்த்தா மட்டும் என்னன்னு தெரில, ஒரு கோவம். இப்போதைக்கு வாங்க இதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்துடலாம். நான் உங்களுக்கு எப்பயும் போல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தந்துடுவேங்க. அதை நீங்கள் போய்ட்டு நார்மலாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ட்ரைவுக்குள்ளே கொண்டு போகும். ட்ரைவுக்குள்ளே போனோடனே அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம கேமுக்குள்ளே RGS இருங்க, அதை காமிச்சிட்றேன். இப்போதைக்கு கேமுக்குள்ளே வந்துட்டு RGS மெனுவில் போய் லோடுன்னு கொடுத்திங்கன்னா உங்களை அந்த ட்ரைவுக்குள்ளே கொண்டு போகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளில போயிட்டு உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை தடவை வேணால் பேஸ்ட் பண்ணலாம். இது வரைக்கும் பழைய இது தான். இப்போதைக்கு வாங்க யூடியூப் கமெண்ட்டு பார்ப்போம். இப்போதைக்கு திருப்பி நம்ம நிஞ்சா கேமிங் நம்ம நேற்று எப்போயோ போட்ட வீடியோ எத்தனை நாள் கழித்து வீடியோ போடுறேன்னு எனக்கே தெரில. நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டதுக்கே சாரி கேட்குறீங்க. நான்லாம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங் நிஞ்சா கேமிங். இப்போதைக்கு வாங்க நெக்ஸ்ட் அஸ்லாம் கேமரை பார்ப்போம். நான் ஏற்கனவே பிக்சரில் போட்டிருப்பேன், ஆனால் எனக்கு பாதி புரியலை. எனக்கு எதுவும் புரியாதனால இப்போதைக்கு என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரில. திருப்பி அதை வந்து கொஞ்சம் கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல முடியுமா? முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஷார்ட்டாகவே போட ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா லென்த்தியாக இருக்குது. சரி ஓகே விடுங்க, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்குறேன். சரி ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.